வணக்கம். இன்றைக்கி வந்து கதம்ப சாம்பார் செய்யலாம். கதம்ப சாம்பார் செய்யறதுக்கு பருப்பு வந்து ஃபஸ்ட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். பருப்பு வந்து 200 கிராம் அளவு பருப்பு எடுத்திருக்கேன். இதை கழுவிட்டு சேர்த்துக்குங்க குக்கரில். இப்போ வந்து இது கூட வந்து நல்ல 3 தக்காளி, இது கூட வந்து 15 சாம்பார் வெங்காயம். இப்போ வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. இப்போ வந்து நீங்கள் தூள் பெருங்காயம் சேர்க்குறீங்க அப்படின்னா நம்ம தாளிக்கும் போது சேர்த்துக்கலாம். கட்டி பெருங்காயம் சேர்க்குறீங்க அப்படின்னா இந்த பருப்பு வேகும் போது சேர்த்துடுங்க. இப்போ மூடிட்டு 2 விசில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ 2 விசில் வந்துட்டு ப்ரெஷர் போன பிறகு ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு தக்காளி பருப்பெல்லாம் வெந்துடுச்சு. சும்மா கரண்டி வச்சு ஒரு தடவை கிண்டிக்குங்க. இப்போ இது கூடவே மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்குங்க. 3 பச்சை மிளகாய் பார்த்தீங்க அப்படின்னா நீல வாக்கில் அப்படியே சேர்த்துக்கங்க. லேசாக வகுந்துட்டு அப்படியே சேர்த்துக்குங்க. தண்ணி போதுமா பாருங்கள். நான் தண்ணி வந்து எனக்கு கரெக்டாக இருக்குது. பத்தலை உங்களுக்கு ரொம்ப கெட்டியாக இருந்தது அப்படின்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்குங்க. இப்போ இது கூட காய்கறி சேர்த்துக்கலாம். நான் வந்து 100 கிராம் கேரட்டு, 100 கிராம் பீன்ஸு, 2 முருங்கைக்காய் சேர்த்துருக்கேன். கேரட் வந்து மேலே உள்ள தோலை வந்து சீவிட்டு நீல வாக்கில் இது மாட்ட கட் பண்ணி சேர்த்துக்குங்க சாம்பாருக்கு எப்போவுமே. இப்போ நல்லா கொதி வரட்டும். ஸ்டவ்வை ஹையில் வச்சுட்டு இப்போ நல்லா கொதி வந்த பிறகு ஸ்டவ்வை லோவில் வச்சுட்டு இப்போ மூடியை ஃபுல்லாக மூடாதியா, உங்களுக்கு பருப்பு பொங்கி கீழே வந்துடும். லேசாக அப்படி மூடிட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிங்க அப்படின்னா நமக்கு காய்கறி வெந்துடும். இப்போ நல்லா காய் வெந்துடுச்சு. இப்போ நம்ம இது கூட வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடயே வந்து இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. நான் 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இது கூடயே வந்து நம்ம ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளி கரைச்சிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கிண்டி விடுங்க. இப்போ ஸ்டவ்வை ஹையில் வைங்க. இப்போ ஸ்டவ்வை ஹையில் வச்சுட்டு நல்லா கொதி வரட்டும். கொதி வந்த பிறகு மறுபடியும் மூடி வச்சுடுங்க. மூடிட்டு ஒரு 5 நிமிஷம் வச்சுடுங்க. அப்போ தான் அந்த மசாலாலாம் காய்கறியில் வந்து சாம்பார் நல்லா சூப்பராக இருக்கும். இதே மாட்டம் மூடிடுங்க. மறுபடியும் பருப்பு பொங்கிடாமல் 5 நிமிஷம் 5 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு தாளிப்பு சேர்த்துடலாம். ஒரு கடாய் வச்சுருக்கேன். 3 ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்குங்க. ஆயில் நல்லா சூடாகட்டும். ஆயில் நல்லா சூடானதும் இது கூட கடுகு சேர்த்துக்குங்க. கடுகு பொரியட்டும். கடுகு பொரிஞ்ச பிறகு இது கூட வந்து ஒரு கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்கலாம். இப்போ இது சீரகம் பொரிஞ்சதுமே இது கூட 3 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்குங்க. இப்போ இந்த காஞ்ச மிளகாயை ஒரு கரண்டி வச்சு லேசாக சிவக்கரந்தொட்டிக்கு கிண்டி விடுங்க. இப்போ இது கூட வந்து 2 கொத்தளவு கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே வந்து கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்குங்க. நம்ம ஏற்கனவே கட்டி பெருங்காயம் சேர்த்துட்டோம், அதனால் பெருங்காயம் சேர்க்கல. நீங்கள் கட்டி பெருங்காயம் சேர்க்கல அப்படின்னா இப்போ பெருங்காய தூள் இருந்தது அப்படின்னா இப்போ சேர்த்துக்குங்க. இப்போ நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க சாம்பாரை சேர்த்துடலாம். அவ்வளோதாங்க, சுவையான கதம்ப சாம்பார் ரெடி ஆகிடுச்சுங்க. இப்படி செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படின்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.